வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 4. அவள் கூறியதை கேட்டு என்ன என்று பலமாக அதிர்ந்த சித்தார்த், நீ சீக்கிரம் குழந்தை எடுத்துட்டு வீட்டு லாக் பண்ணிட்டு வா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என வேகமாக வீட்டினுள் சென்றான். அவன் சொல்லில் அகமும் முகமும் நிம்மதி பெற வேகமாக கண்களை துடைத்துவிட்டு தலையசைத்தபடி தன் வீட்டிற்கு ஓடினாள். பைக் சாவியை கையில் எடுத்தவன் யோசனையோடு அதை மீண்டும் கீ ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு அவள் வீட்டருகே செல்ல, குழந்தையை தோளில் சுமந்தபடி வெளியே வந்து கதவை பூட்டினாள் அவள். தருணின் பாதத்தை லேசாக தேய்த்து பார்த்தான் சித்து. அவள் சொல்வது போல் இளஞ்சிவப்பாக மாறுவதற்கு பதில் நீளமாக மாறியது. நெஞ்சம் படபடக்க குழந்தையை அவளிடமிருந்து வாங்க முயல, அவளோ பரவாயில்ல இருக்கட்டும் என அவனிடம் கொடுப்பதற்கு தயங்கினாள். சட்டென்ற மூண்ட எரிச்சலுடன், ஃபார்மாலிட்டி பார்க்க இது நேரம் இல்ல, வா என்று சத்தமிட்டபடி கிட்டத்தட்ட குழந்தையை அவளிடமிருந்து பிடுங்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு விரைவாக லிப்டிடம் சென்றான். அவனை லேசான திகைப்புடன் பார்த்தவள் பின் வேகமாக அவனை பின்தொடர்ந்தாள். தரைத்தளத்திற்கு வந்ததும் இருவரும் ஓட்டமும் நடையுமாக கேட்டை நெருங்க, செக்யூரிட்டி அவர்களை குழப்பத்துடன் பார்த்தான். வெளியோ வந்து ஆட்டோ ஸ்டாண்டிற்கு ஓட அங்கே ஒரு ஆட்டோவும் இல்லை. தவிப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். சற்று தொலைவில் 10 வீடு தள்ளி ஆட்டோ ஒன்று நிற்க, அதிலிருந்து வயதான தம்பதி இருவர் இறங்கிக் கொண்டிருந்தனர். சீக்கிரம் வா என அவளுக்கு உத்தரவிட்டபடி வேகமாக ஆட்டோவை நோக்கி ஓடினான். அதற்குள் ஆட்டோ கிளம்புவதற்கு ஆயத்தமாக, கொஞ்சம் நிறுத்துங்க என இவன் கத்திக்கொண்டு கையாட்டியபடி ஓடினான். அதை அங்கிருந்த பெண்மணி கவனித்துவிட குடிந்த டிரைவரிடம் அவர்களை சுட்டிக்காட்டி விவரம் கூறினார். அவரும் எட்டி பார்த்துவிட்டு ஆட்டோவை அவர்களிடம் திருப்பிக் கொண்டு வந்தார். நிம்மதி பெருமூச்சுடன் அவர்களிடம் தேங்க்ஸ் என்று கரம் குவித்தவன் ஆட்டோவில் ஏறினான். அவனை தொடர்ந்து ஓடி வந்தவளும் லேசாக மூச்சு வாங்கியபடி ஏறி அமர்ந்தாள். சார், கொஞ்சம் சீக்கிரம் பக்கத்துல இருக்க ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, குழந்தைக்கு ரொம்பவும் உட முடியல என்றான் சித்தார்த் பதற்றத்துடன். இதோ பக்கத்திலேயே சைல்டு மல்டிகேர் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு சார், அங்க எல்லா வசதிகளும் இருக்கு. 24 ஹவர்ஸும் மாறி மாறி டாக்டர்ஸ் யாராவது ஷிப்ட்ல இருப்பாங்க. ஓ, ரொம்ப நல்லதா போயிடுச்சு, அங்கே போலாம் என்று ஓய்ந்து அமர்ந்தான். குழந்தையின் கால்களை வருடியபடி விழிகளில் நீர் வழிய அமர்ந்திருந்தாள் அவள். 10 நிமிடத்தில் தான் குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் சென்று நிறுத்தினார் டிரைவர். அவருக்கு நன்றி உரைத்துவிட்டு வேகமாக தன் பாக்கெட்டில் இருந்து அவர் கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்தான் அவன். இல்ல, என்கிட்ட இருக்கு என்று அவனை தடுத்தபடி அவள் விரைவாக தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து பணத்தை எடுத்துக் கொடுத்தாள். கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா வரியா என அவளிடம் அடிக்குரலில் சேரியவன் அவளை திரும்பியும் பாராமல் உள்ளே ஓடினான். ஒரு நொடி விக்கித்து விழித்தவள் மெல்ல உள்ளே சென்றாள். அதற்குள் அவன் ரிசப்ஷனில் குழந்தையின் உடல்நிலையை விலக்கி இருக்க, அங்கிருப்பவள் அவர்களை மருத்துவரின் அறைக்கு அழைத்து சென்றாள். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர், பயப்படுற அளவுக்கு தொந்தரவு ஒண்ணும் இல்ல, உடல் சூடு கண்டினியூஸா அதிகமா இருந்ததாலதான் அது ரத்த ஓட்டத்தை பாதிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் கால் லேசா நீல நிறமா மாறி இருக்கு. நல்லவேளை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கே கூட ஆபத்தாயிருக்கும் என்றவர் கூறியதும் சித்தார்த்தின் இதயம் தடதடக்க அவளிடந்து மெல்லிய கேவல் ஒன்று வெளிப்பட்டது. ரிலாக்ஸ், அதான் சரியா வந்துட்டீங்களே, இனி பயப்பட தேவையில்ல. குழந்தைய அட்மிட் பண்ணிடுங்க. ட்ரிப்ஸ் இறக்கி முதல்ல டெம்பரேச்சரை குறைக்கணும், அப்புறமா வைரல் ஃபீவர் எதுவும் இருக்கான்னு பிளட் டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்த்துடலாம். சிஸ்டர், அவங்க ரிசப்ஷன்ல அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணட்டும். நீங்க அதுக்குள்ள நான் எழுதி தர மெடிசின்ஸும் சிரிஞ்சும் கொண்டு வாங்க. குழந்தைக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸ ஊசியின் மூலமா கொடுத்துட்டு அப்புறம் ட்ரிப்ஸ் போடலாம் என அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பித்தார் டாக்டர். தருண் மருத்துவரின் அறையில் படுத்திருக்க அவர் மருந்துகளை எழுதி கொண்டிருந்தார். சித்தார்த் ரிசப்ஷனுக்கு செல்ல அவள் யோசனையோடு தான் குழந்தையிடம் இருக்க வேண்டுமா அல்லது ரிசப்ஷனுக்கு செல்ல வேண்டுமா என முதலில் குழம்பியவள், ஆனால் பணம் கட்ட வேண்டுமே என்று அவனை பின்தொடர முயன்றாள். நீ எங்கம்மா போற? அதான் குழந்தையோட அப்பா போறாரே, நீ வெங்கிட்ட இரு, ஊசி போடும்போது பயந்து அழ போறான் என அவளை தடுத்து நிறுத்தினாள் நர்ஸ். அப்பாவா என அதிர்ந்து பதறியவள் அவளிடம் என்ன சொல்லி விளக்குவது என்று புரியாமல் தடுமாறியபடி, இல்ல அவர் அப்பா இல்ல என்றாள் அவசரமாக.
மருத்துவரும் நர்ஸும் அதை கேட்டு அவளை ஒரு சேர ஏற இறங்க ஆராய்ச்சியோடு பார்க்க ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்து விட்டதைப் போல் அவள் உடல் கோடி குறுகியது. அவளின் குடிந்த தலையை கவனித்தவர், நர்ஸ், நம்ம கடமை என்னவோ அதை மட்டும் செய்யலாம், மத்ததெல்லாம் நமக்கு அனாவசியம் என்று நர்ஸை மருந்து சீட்டுடன் அனுப்பி வைத்தார் மருத்துவர். அங்கே ரிசப்ஷனில் அட்மிஷன் ஃபார்மை கையில் வாங்கிய சித்தார்த் அதை எவ்வாறு பூர்த்தி செய்வது என ஒன்றும் புரியாமல் குழம்பினான். குழந்தையின் பெயரை தவிர வேறொன்றும் தெரியாது. இதுவரை அவள் பெயரே என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவளை நாடி சென்றான். மருத்துவரின் அதைக்கதவை தட்டிவிட்டு அவரின் அனுமதி கிடைத்ததும் உள்ளே நுழைந்தவன் குழந்தையிடம் தலை குனிந்தவாறு நின்றிருந்தவளிடம் சென்றான். ஃபார்மை ஃபில் பண்ணணும், கொஞ்சம் விவரம் சொல்றியா? குழந்தையோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனோட முழு பேரும் தருண் தானா என்று கேள்வி எழுப்பினான். தருண் மட்டும்தான். அப்பா பேரு? ஒரு கணம் அமைதியாக இருந்தவள் தன் ஷாலை விரல்களால் இறுக்கியபடி ஆனந்த் என்றாள் விழிகளை தாழ்த்தி கொண்டு. அவன் விழிகள் அவள் முகத்தை நேராக நோக்க, ஓ பேரு என்றான். விழிகளை உயர்த்தியவள் சிந்துஜா என்றாள் மெல்லிய குரலில். அப்பெயரை தனக்குள் உச்சரித்து பார்த்தவன் மீதி விவரங்களையும் அவளிடம் கேட்டறிந்துவிட்டு வெளியேறினான். அவர்களின் சம்பாஷணையை கேட்டிருந்த மருத்துவரின் விழிகளில் அவர்களை குறித்த புதிய மரியாதை தோன்றியது. அட்மிஷன் போட்டதும் தருணுக்கு தனியறை கொடுத்து சிகிச்சைகளை தொடங்கினர் செவிலியர்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் அவனுடைய கால் பாதம் வெண்ணிறமாக மாறிவிட்டது. அதை கண்ட சித்துவின் முகம் மலர நடுங்கும் கரத்தால் அவன் பிஞ்சு கால்களை மென்மையாக தடவி விட்டாள் சிந்து. டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சா என்று வினவியபடி குழந்தையின் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் சித்து. என்று அவனிடம் திரும்பியவளிடம் இருந்து மின்னல் கேற்றாய் மெல்லிய புன்னகை ஒன்று வெளிப்பட்டது. இதுவரை வெளிப்படாத பாவம் இமைக்க மறந்து இவன் அவளையே பார்க்க அந்த முகத்தில் அப்படி ஒரு அமைதியும் நிம்மதியும் குடிகொண்டிருந்தது. அவ்வளவுதான் சார், இனி எந்த இன்ஜெக்ஷனும் தேவையில்ல, காலையில பாத்துக்கலாம், ட்ரிப்ஸ் மட்டும் இறங்கட்டும் என்று வெளியேறினாள் நர்ஸ். ஓகே, தேங்க்யூ என சட்டென்று சுதாரித்து அவளுக்கு பதில் அளித்தான் அவன். அவனிடம் தலை நிமிர்த்திய சிந்து பெண் தயக்கத்துடன் தாழ்த்தி கொண்டாள். அவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியவில்லை. மீண்டும் திட்டுவானோ என்று லேசாக அச்சமாக இருந்தது. ஆனா அதுக்காக எப்படி அப்படியே விட முடியும்? இப்ப என்ன என்று அவளின் தயக்கத்தை கண்டு வினவினான் அவன். சாரி, இருந்த டென்ஷன்ல ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட தான் இன்னைக்கு குழந்தை உயிரே பழிச்சிருக்கான். நீங்க மட்டும் சரியான நேரத்துல உதவ வரலனா என மேலே முடிக்க முடியாமல் அவள் தொண்டை அடைத்து விழிகள் கலங்கியது. நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்னைக்கு எதிலே தன்னம்பிக்கையை மட்டும் எழுதுறாத என்று அறிவுறுத்தினான். விழிகளை உயர்த்தி ஒரு நொடி அவனை நேர்பார்வையாக வெறித்தவள் பின் கசப்புடன் இதழ்களை வளைத்து தலை குனிந்து கொண்டாள். அவன் நெற்றியை சுருக்க சட்டென்று நினைவு வந்தவளாக வேகமாக தன் கைப்பையை எடுத்தாள். மறுபடியும் மறந்துட்ட பாருங்க, பணம் எவ்வளாச்சு? என்கிட்ட கையில 1000 ரூபாய் இருக்கு, மீதி காலையில ஏடிஎம்ல டிராப் பண்ணி கொடுத்துடுறேன் என்றாள் அவசரமாக பணத்தை வெளியில் எடுத்தபடி. இங்க பாரு, இதுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தானே இருக்கேன். முதல்ல குழந்தையோட உடல்நல சரியாகட்டும், அதுக்கப்புறம் கணக்கு பாத்துக்கலாம். அப்படி பணம் போதலைன்னா கவலைப்படாத, கையில பணம் சேர சேர ஒரு பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துடு. நான் இதை கடனாதான் கொடுக்கறேனே தவிர இலவசமா இல்ல, புரியுதா என கட்டன் ரைட்டாக உரைத்து அவள் முகத்தில் மறைய தொடங்கி இருந்த நிம்மதியை மீண்டும் நிலைநாட்டினான் சித்தார்த். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.